சார் வணக்கம் சார். வணக்கம். விவி விஷன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இப்போ கூலி உலகம் பூரா கண்ணாப்பின்னான்னு எதிர்பார்ப்போட எகிரிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. தீயாக பற்றிக்கிட்டு எரியுது. ஹார்ட் பீட்டோட ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த துடிப்பு அதிகமாகிட்டே போகிறது எல்லாருக்குமே சார். ஸோ இப்போது கூலி படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவருடைய ஸ்பீச்சு, மற்ற சக நடிகர்கள் ரஜினியை பற்றி பேசுனது, ரஜினி அவர்கள் வந்து மற்ற நடிகர்களை பற்றி பேசுனது, இது சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் நிறையா நடந்தது. இப்போ உலக அளவில் எதிர்பார்த்துட்டு இந்த படம் ஸோ வசூல் ரீதியாகவும் டிக்கெட்டு ப்ரீ புக்கிங்கில் ரொம்ப ஹெவியாக போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் பார்வையில் சார்? கூலியோட ஆடியோ லான்ச்சு அன்னைக்கு 2ஆம் தேதி ஆகஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலியோட ஹைப் வந்து பயங்கரமாயிடுச்சு. ரஜினி பேசினது தான் அது ரொம்ப முக்கியம். ரஜினி பேசின சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சர்ச்சையாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ரஜினி அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் தான் நல்லவனாக நடிக்கிறது அப்படின்னு மங்காத்தால் அஜித் பேசின டைலாகை ரெஃபர் பண்ணி பேசினோன்னே பயங்கரமான கிளாப்ஸு, ஆடிட்டோரியமே பார்த்திங்கன்னா விசில் சத்தம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி கடைசியாக முடிக்கும்போது, அதாவது எவ்வளோதான் பணம் காசு இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து நிம்மதி இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது ஏன் ரஜினி ஏன் இப்படி பேசினார், என்ன காரணம், ரஜினிக்கு என்ன பிரச்சனை, யார் ரஜினியை தொந்தரவு பண்ணுறா, ரஜினி குடும்பத்தில் நிம்மதி இல்லையா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அது வந்து மேடைக்கு மேடை அப்பப்போ சார் கொஞ்சம் பேசுகிறது மாதிரி தோணுது. பட்டு அதை எதற்காக பேசப்படுது உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து நிம்மதி ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரஜினி வந்து தொடர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பல மேடைகளில் பேசிகிட்டு இருக்காரு. எதை மனசில் வச்சு பேசுகிறாருன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க இல்லையா? அதாவது மகளும் மருமகனும் பிரிஞ்சிருந்தா யாருக்கு தான் வேதனையாக இருக்கும்? எந்த தகப்பனுக்கும் அது வேதனையாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ண பாரு. என்னதான் நம்மளுடைய பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், உலக அளவில் வந்து உச்ச நடிகர், நமக்கும் மிகவும் பிடித்த நடிகர்னா கூட நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அவரும் ஒரு அப்பா, ஒரு சாதாரண மனிதர், குடும்பம், பொண்ணு அப்படிங்கிற ஒரு அன்பு பாசம் இருக்கும். நீங்கள் சொன்னதை மாதிரி அதனுடைய கவலைகள் வந்து அதிகமாக இருக்குமோ சார்? என்னதான் நீங்கள் நடிகனாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு கணவர், உங்கள் குழந்தைங்களுக்கு தகப்பன், உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு நீங்கள் தாத்தா, இதெல்லாம் இருக்கத்தானே சார் செய்யும். நடிகன்கிறவனும் பார்த்தீங்கன்னா சக மனிதன் தானே. நடிகனுக்கும் எல்லா உணர்ச்சிகள் இருக்கும், எல்லா உணர்வுகளும் இருக்கும். அதை மதிக்கணும் நம்ம முதல்ல. ஸோ ரஜினி மாதிரி சூப்பர் ஸ்டார், அதாவது வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தை அடைந்த ஒரு நடிகர் தொடர்ந்து இந்த விஷயங்களை மேடையில் பேசுகிறாருன்னும் போது அவருக்குள்ள மனசுக்குள்ளே ஏதோ ஒரு காயம் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்து இந்த ஐஸ்வர்யா தனுஷுங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் இது காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு சில காரணங்கள் அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியாது. அதனால் வந்து தொடர்ந்து இப்படி பேசுகிறாரான்னு தெரில. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து நம்ம எப்படி சொல்கிறது, சாண்டி மாஸ்டர் அந்த அவரை பற்றி சொல்லும்போது கூட பார்த்தீங்களா, அவர் சொல்லியிருந்தார், சார் தம்பி இது வந்து 1950 மாடல் தம்பி, அதாவது வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டாங்க, நெட்டு போர்டெலாம் கலகலான்னு கலந்துருக்கு, நீங்கள் அப்படி இப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெட்டு போர்டெலாம் கலந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு வந்து அப்படி சொல்கிறது. அவரே பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் ரசிக்கிறாங்க சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஜினி மேடை ஏறினாலே மைக்கு முன்னாடி நின்னாலே பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, அவங்கள அப்படியே கட்டி போட்டு உட்கார்ற அளவுக்கு வந்து ரஜினியோட பேச்செல்லாம் இப்போ சமீபத்தில் அமைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூலி ஆடியோ விழாவில் வந்து ரஜினி பேசினது எல்லா வகையிலுமே சர்ச்சையாக மாறிடுச்சு. அது இல்லாமல் நீங்கள் ட்ரைலரை பற்றி கேட்டீங்க. ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய மாசு, அந்த ஆக்ஷன் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கேங்ஸ்டர் படம், ஹார்பரில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இருக்குது. நாகார்ஜுனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெரர் வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. முதல் தடவையாக நாகார்ஜுனா வில்லனாக நடிச்சிருக்காரு. அமீர் கான் வந்து ஒரு தமிழ் படத்தில் கேமியோக்கு ஒத்துட்டு முதல் தடவையாக நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உபேந்திரன் நடிச்சிருக்காரு, ஷோபி நடிச்சிருக்காரு, சத்யராஜ் நடிச்சிருக்காரு, சுதியாஸ் நடிச்சிருக்காங்க. பெரிய நடிகர்கள் பட்டாளமே வந்து இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய, அதாவது ஒரு பாலிவுட்லேருந்து ஒரு கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலேருந்துலாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கேமியோ நடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரஜினிங்கிற அந்த 3 எழுத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த படத்தில் வந்து கட்டுப்பட்டு நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் ட்ரைலரை பார்த்தா இது வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா விக்ரம் எவ்வளோ பெரிய வெற்றி, அதாவது வந்து கமலஹாசனுடைய
கேரியர்லேயே வந்து பெரிய பேங் பண்ணிச்சு விக்ரம். மிகப்பெரிய வெற்றி. கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதிரிபுதியான கலெக்ஷனு. ஸோ அப்படிப்பட்ட லோகேஷ் இப்போ இந்த இடத்துல ரஜினியோட சேர்ந்துருக்காருன்னும் போது நிச்சயமாக வந்து இது வேற மாதிரியான படமாக லோகேஷ் பண்ணியிருப்பார். காரணம் என்னன்னா, ரஜினிக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியன்ஸ் இருக்காங்க. ரஜினி ஸ்டைலு, லுக்கு, வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் விசில் அடித்து கிளாப் பண்ணி கொண்டாடுறாங்க. ரஜினியை தான் வந்து எத்தனை வருஷமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரஜினியை தொடர்ந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கூலி, ரஜினி, லோகேஷ், அனிருத் காம்பினேஷன், சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட் அதாவது ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் மீறி உலக அளவில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. இது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஸ்க்ரீனுக்கு மேலே இந்த கூலி படத்தை வெளியிடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடங்களிலுமே ப்ரீ புக்கிங், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு பெரிய லெவலில். அதுவே பார்த்தீங்கன்னா கோடிகளில் வந்து ப்ரீ புக்கிங்லேயே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி சொல்கிறது, ஆகஸ்ட் 14 எப்போ வரும் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அமெரிக்காவில் வந்து $10 லட்சம் மேலே ப்ரீ புக்கிங்கில் போயிருக்கிறதா ஒரு தகவல் வருது சார். இது வார் 2 வந்து 2 லட்சம் தான் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரஜினிக்கு ஒரு மாஸ் இருக்குது சார். நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஜூனியர் என்டிஆர் அப்புறம் வந்து ரித்திக் ரோஷன்லாம் நடிச்சிருந்தா கூட ரஜினியோட மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாராலையும் தொட முடியாது. ரொம்ப உண்மையாக தானே. அதாவது இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு இருக்கிற அந்த மாசு, கரிஷ்மா, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அன்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற எந்த நடிகருக்குமே கிடையாது. இந்திய அளவில் எந்த நடிகருக்குமே இப்படி ஒரு மாஸ் கிடையாது. அப்படி ஒரு மாஸ் வந்து ரஜினிக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா தொடர்ந்து இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சார் 74 வயசுல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது உடனே பாத்தீங்கன்னா ரஜினி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பேரை வந்து தக்க வச்சிட்டு இருக்காரு. அந்த அதே மாசான ஆக்ஷனு, அதே விறுவிறுப்பு, அதே ஸ்டைலு, அதே ஃபைட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரியா பண்றது, டான்ஸ் மூமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரானரியா பண்றது, காமெடி பண்றது, சென்டிமெண்ட் சீன்ல நடிக்கிறது எல்லாமே ஒரு அதாவது எப்படி சொல்லு மொத்தமும் பாத்தீங்கன்னா கலந்த ஒரு பிரபலமா வந்து ரஜினி இருக்காரு. ஸோ அந்த அட்ராக்ஷன் வந்து நிச்சயமா ரஜினிக்கு இருக்கும். நீங்க சொன்னீங்க கூலியை விட வந்து பாத்தீங்கன்னா வார் 2 கம்மி அப்படின்னு. வார் 2 பாலிவுட்லயே வந்து ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்க பாருங்க, நடக்க தான் போகுது. ரஜினி படம் ரிலீஸ் ஆகிற ஸ்கிரீன் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆகுது, ஆகஸ்ட் 14. ஸ்கிரீன்ஸ்ல எந்த அளவுக்கு கொண்டாட்டம் இருக்குமோ அந்த கொண்டாட்டம் வார் 2க்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. ஸோ அப்படி ஒரு மாஸ் நடிகரா ரஜினி தொடர்ந்து இருந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வந்து கூலி படத்தில் ரஜினி சார் முடி எங்கள் வார் 2 படம் தோத்து விட்டதுங்கிறது மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது காரணம் வந்து இப்போ சொன்னது தான். கிட்டத்தட்ட அப்ராட்டில், வெளிநாட்டில் வந்து கூலியினுடைய ப்ரீ புக்கிங் கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கு. யூஎஸ்ஏல மட்டுமே $10 லட்சம், வார் வந்து வெறும் $2 லட்சம், $8 லட்சம் வித்தியாசத்தில் கூலி வந்து அவருடைய வெற்றியை நோக்கி எங்கேயோ இமயமலை உச்சிக்கு போயிருக்கு. அப்படிங்கிற அந்த ஜூனியர் என்டிஆருடைய அந்த பதிலை பார்க்கும்போது கண்டிப்பாக கூலியினுடைய ரேஞ்ச் என்னங்கிறது தெரிய வருது. ஓகே சார், இப்போ அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா சக நடிகர்கள் சத்யராஜுக்கும் நம்ம ரஜினிக்கும் எந்த அளவுக்கு ஒரு சின்ன முரண்பாடு கருத்துகள் இருந்ததுன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்யராஜ் பேசின விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரஜினியை வந்து கடுமையாக, அதாவது வந்து மிக கடுமையாக வந்து எல்லா மேடைகள்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக வந்து சத்யராஜ் தொடர்ந்து வந்து தாக்கி பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ரஜினியும் சத்யராஜும் மிஸ்டர் பரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு சத்யராஜுக்கு விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி எல்லா மேடைகளையும் தாக்கி பேசினார். ரஜினியே இதில் பேசியிருந்தார் இந்த ஆடியோ வெளியீட்டில். என்ன சொன்னார்னா, அதாவது வந்து சத்யராஜ் என்னை கடுமையாக எல்லா மேடைகளையும் தாக்கி பேசியிருந்தார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் இருக்கிறவனை விட வெளிப்படையாக சொல்கிற ஆளை வந்து நம்ம நம்பலாம் அப்படிங்கிறது வந்து ரஜினி சொல்லியிருந்தாரு. அது வந்து ரஜினியோட பெருந்தன்மை. ரஜினி எந்த காலத்துலையுமே பார்த்தீங்கன்னா யார் அவரை தாக்கி பேசினா கூட அதை வந்து அவர் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். அதை வந்து அசால்ட்டாக அதை கடந்து போயிடுவார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 96 எலெக்ஷனில் ஜெயலலிதா அம்மையாரோட சேர்ந்துக்கிட்டு மனோரமா வந்து ரஜினியை வந்து பயங்கரமாக தாக்குனாங்க. பயங்கரமாக அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் கண்ணா பின்னான்னு ரஜினியை பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மையார் அந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனோரமாவை கூப்பிட்டு அருணாச்சலம் படத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க,
ஆட்சி வந்து என்னை பற்றி வந்து எல்லா மேடையிலையும் தப்பாக பேசிட்டாங்க. ஸோ அதாவது வந்து தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் வந்து ஆட்சியை புக் பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. ஆட்சி வந்து ஒரு நல்ல நடிகை, அவங்கள வந்து நீங்கள் கூப்பிட்டு நம்ம படத்திலே வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, அப்போ தான் அவங்கள மற்றவங்களும் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட வச்சு மனோரமா ஆட்சியை வந்து அருணாச்சலம் படத்தில் நடிக்க வச்சார். அந்த மாதிரி வந்து ஒரு பெருந்தன்மை அந்த மனசு வந்து ரஜினிக்கு இருக்கு. சத்யராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி பக்கத்திலே வர முடியாது, இதுதான் உண்மை, பக்கத்திலே வர முடியாது. இப்போ நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரொமோஷன்ஸ், அதாவது ஆடியோ வெளியீடு மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் ஆடிக்கிட்டு இருக்காரு, வேற வழி இல்லை, ஏன்னா அவரெல்லாம் மேடையில் ஆடிதான் ஆகணும். ரஜினிக்கு முன்னாடி சத்யராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா தூசு, இப்போ போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது இதுக்கு முன்னாடி மேடையில் வந்து கண்ணா பண்ணான்னு பேசினார்ல, அதே மாதிரி இருக்க வேண்டியது தானே. இப்போ எதுக்கு நடிக்கிறீங்க, இப்போ எதுக்கு ஆடுறீங்க, சரி என்னமோ பண்ணுங்க. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் வந்து ரஜினிக்கு நண்பராக நடிச்சிருக்காரு. ரஜினி வந்து சத்யராஜை என்றைக்குமே நண்பராக தான் நினைக்கிறாரு. சத்யராஜ் அந்த அளவுக்கு நண்பராக ரஜினியை நினைக்கிறாரா அப்படின்னா இல்லைங்கிறது தான் உண்மை. அது வருத்தமான விஷயம். ஸோ இதை நீங்கள் சொல்கிற இந்த பதிலில் இருந்து பார்க்கும்போது வந்து ரஜினி வந்து அடித்தா திரும்பி அடிக்காமல் அன்பால் அடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. அதை ஸோ அவருடைய மனசு யாருக்குமே வரேன்னு தான் நினைக்கிறேன். சுருக்கமாக இன்னொரு விஷயம் சார், ரஜினி சார் படத்துக்கு கிட்டத்தட்ட 89க்கு பிறகு வந்து ஏ சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அது இந்த 5 வயசுலேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு வந்து மிகப்பெரிய, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரஜினி ஃபேன்ஸு படம் பார்க்கணும் அப்படின்னு இப்போவே அடமுண்டை பண்ணி ஒரு பெரிய இஷ்யூவாகிறது மாதிரி ஒரு தகவல் வருது. இது இந்த வசூல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் வருமா? ஏன்னா ஏசெட் கிடைச்சதுனால வசூல் பாதிப்பு வருங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் என்னை பொறுத்த மட்டும் அது வராது, ரஜினி படம் இது, அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்கு உலகில் வேலை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ராஜா சின்ன ரோஜா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டே இருக்குது. ரஜினி பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு ஆடியன்ஸும் சார், ஒரு 5 வயசு குழந்தை டிவியில் ஓடிச்சுன்னா இல்லை ஸ்க்ரீனில் ஓடிச்சுன்னா ரஜினி ரஜினின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து 5 வயசு குழந்தை கூட கொண்டாடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வயசு கிழவனாக இருக்கிறவங்க கூட ரஜினியை வந்து கொண்டாடுறான். அந்த அளவுக்கு எல்லா விதமான கேட்டகரி, அதாவது எல்லா விதமான வயது உள்ள ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரஜினியை பெரிய லெவலில் ரசிக்கிறாங்க. ஸோ சின்ன பசங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா கூலியெல்லாம் வரப்போகுதுன்னொன்னே சின்ன பசங்களாம் முதல் நாளே பார்க்கணும், ரஜினி படம் பார்க்கணும், ரஜினி படம் பார்க்கணும்னு ஆவலாக இருந்தாங்க. ஸோ ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்திற்கு வந்திருக்குன்னும் போது ஃபேமிலியாக ஒரு கூட்டம் வருவாங்கல்ல, அது நிச்சயமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன், வில்லேஜ் எல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது, திப்புன்னு ஆளை உள்ளே விட்டுருவாங்க. ஆனால் வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டருங்கிற பேரில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ ஆந்திராவில், ஹைதராபாத்தில், பாம்பேயில் இந்த மாதிரி இடங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அங்கெல்லாம் வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா நிச்சயமாக வந்து குழந்தைகளை அனுமதிக்க மாட்டாங்க, பிலோ 18 அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயும் வந்து கொஞ்சம் வசூல் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ரஜினிக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் தான் ரஜினியோட மிகப்பெரிய ப்ளஸ். ஒரு படத்தை பார்த்த ஒரு ரசிகன் அடுத்த ஷோவே பார்க்குறான், தலைவான்னு கொண்டாடுறான். ஒன்றும் இல்லை சார், ஒரு ட்ரையலராக ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 50-60 தடவை பார்க்குறாரு சார். அந்த அளவுக்கு ரஜினி மேலே வந்து தீவிரமாக வெறித்தனமாக இருக்காங்க. ஸோ அந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரும்போது நிச்சயமாக இது பேலன்ஸ் ஆயிரும். ஸோ அந்த வகையில் வந்து கலெக்ஷன் பாதிப்பு இருக்குமா அப்படின்னா கலெக்ஷன் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1000 கோடி இந்த படம் அடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துருச்சுன்னா நிச்சயமாக 1000 கோடியை கூலி தாண்டும், அது முதல் படமாக இருக்கும். ஓகே சார், ரொம்ப கூலியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் சார். நன்றி சார்.